Good morning students. Today we are going to discuss about C++, the language, object oriented programming language. So C++ வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க when there is already C அப்படின்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். ஏன்னா C வந்து ஒரு டென்னிஸ் ரிச்சே அப்படின்றவர் 1979 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ சி லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா வந்து everything we write in a program or nothing but procedures. நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் தான் வந்து யூஸ்வலாக நம்ம கொடுப்போம். ஸோ சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸாக வந்து நம்ம எழுதியிருப்போம். வேற C++ வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸையும் அதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவையும் நம்ம ஒரே ஒரு கிளாஸுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are putting together. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம இந்த டேட்டா மெம்பர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா சியில். ஸோ சியில் வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ அவுட் த கோட் நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த டேட்டா வந்து ரிலே ஆகுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரிடண்டன்ட் டேட்டா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு C++-ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டா மெம்பர்ஸும் சரி அந்த ஃபங்க்ஷன்ஸும் சரி we are putting both functions and data members together into a single entity called as a class. ஸோ கிளாஸில் நம்ம போடுறதுனால நமக்கு வந்து அந்த டேட்டா வந்து செக்யூராக இருக்குது. ஸோ எந்தெந்த டேட்டா யூசர் வந்து செக்யூராக இருக்கணுன்ட்டு நினைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே அவங்க கம்ப்ளீட்டாக என்கேப்சுலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், அதாவது ஊப்ஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன் நம்ம இந்த கோர்ஸில் வந்து நம்ம என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் ஒரு 4 ஃபீச்சர் உங்களுக்கு இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிறேன். இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ எப்படி எல்லா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் ஹவ் வி ரைட் அ ப்ரோக்ராம். ஸோ எப்படி வந்து சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே மாதிரி C++க்கும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வித் ஒரு ஹெடர் ஃபைல் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் எந்த இடத்துல நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், எப்படி டிக்ளேர் பண்ணுறோங்கிறத பொறுத்து அது குளோபல் வேரியபிளா இல்லைனா லோக்கல் வேரியபிளாங்கிறது டிசைட் ஆகும். அண்ட் ஆஃப்டர் தேட் நம்ம எல்லாமே என்னவாக இருக்குன்னு பார்த்துருக்குறோம், எய்தர் கிளாஸஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்துருக்குறோம். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு டெஃபினேஷன் அண்ட் அது நெக்ஸ்ட் கம்ஸ் தி மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் அந்த மெத்தட் இண்டிவிஜுவல் யூசர் டிஃபைன்ட் மெத்தட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே நம்ம அதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நவ் கோயிங் டு program. So now we shall start to write a simple program. எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து எழுத போகிற ப்ரோக்ராமில் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம கொடுத்து அதை கன்சோலில் எப்படி வந்து அது அவுட்புட்டை பிரிண்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து யூஸ்வலாக பண்ணுவோம். ஸோ சிமிலர்லி இப்போ நம்ம வந்து நான் யூஸ் பண்ணுறது C++க்கு வந்து ஒரு ஆன்லைன் GDB கம்பைலர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி வந்து அந்த ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஹெட்ரு ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றதுலாம் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நேம் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணுறேன், STD நேம் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள coutன்ற ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து நமக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஹாய்ன்ற ஒரு மெசேஜ் மட்டும் நான் டைப் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து டைப் பண்ணணும். எந்த ஒரு வேர்டிங்ஸ் ஆர் சென்டென்ஸ் எனக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வேணும்னு நினைக்கிறேனோ அதை நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டுட்டு சின்ஸ் இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ஒரு செமிகோலன் வச்சிடுறேன். அண்ட் தென் ரிட்டர்ன் 0. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஐம் கெட்டிங் த மெசேஜஸ் ஹை. ஸோ இப்போ நான் வந்து லைன் பை லைன் இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற வந்து cout அப்படின்றது வந்து நம்ம C லாங்குவேஜில் printf அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ printf அப்படின்றது வந்து சின்ஸ் இட் இஸ் அ C லாங்குவேஜ் அ ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் ஆஸ் வி ஹவ் சீன், அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் எனக்கு நான் என்ன கொடுக்குறேனோ அது அப்படியே வந்து அந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே C++ல வந்து நமக்கு வந்து coutன்றது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா OStream அப்படின்ற கிளாஸில் இருக்குது. இந்த இருக்குது இல்லையா, திஸ் இஸ் அ ஹெட்ரு ஃபைல். IOStream அப்படின்ற ஹெட்ரு ஃபைல். IOStream இஸ் நத்திங் பட் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ வந்து எப்படி இந்த அவுட்புட்
ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஓ ஸ்ட்ரீம் அதாவது அவுட்புட் ஸ்ட்ரீமில் இருக்குதோ அதே மாதிரி இன்புட்டுக்குன்னு உண்டான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்புட் ஸ்ட்ரீமில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்ஸையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்ற ஹெட்ரு ஃபைல்ஸில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த நேம் ஸ்பேஸ் அப்படின்றதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எழுதுகிற எல்லா கோடுமே வந்து லாஜிக்கலி தே ஆர் குரூப் டுகெதர். அப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் லாஜிக்கல் கோட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேம் ஸ்பேஸை இன்னொரு லாஜிக்கல் கோடு கூட நான் என்ன பண்ண முடியாதுன்னா என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த நேம் ஸ்பேஸை அந்தந்த கோடை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த நேம் ஸ்பேஸ். ஸோ நான் வந்து இப்போ சி அவுட்டுங்கிற ஆப்ஜெக்ட் இந்த ஐஓ ஸ்ட்ரீம்ன்ற ஃபைலுக்குள்ளே இருக்குது, அதனால நான் ஐஓ ஸ்ட்ரீமுங்கிற ஃபைலை நான் இன்க்ளூட் பண்ணுறேன்னாலுமே இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற இந்த நேம் ஸ்பேஸ் மூலமாக தான் நான் என்ன பண்ண முடியும்னா அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா நேம் ஸ்பேஸ் யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டுன்ற லைனை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் எப்போவுமே எந்த ஒரு ப்ரோக்ராமும் வந்து எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக எத்தனை பிளாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலுமே எவ்ரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிங் ஃப்ரம் இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ வந்து நான் கம்பைலருக்கு எந்த இடத்துல இருந்து என்னுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லணும். அதுக்காக எழுதக்கூடியது தான் வந்து மெயின். ஸோ எவ்ரி ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிங் ஃப்ரம் த மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல இருந்தால் எனக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸிக்யூட் ஆனும்போது இது கம்பைலேஷன் ப்ராசஸ் டைமில் எனக்கு சி அவுட்டுங்கிற ஆப்ஜெக்டை நான் யூஸ் பண்ணி ஒரு இன்சர்ஷன் ஆப்பரேட்டர், இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்ஸுக்கு பேர் வந்து இன்சர்ஷன் ஆப்பரேட்டர், இந்த இன்சர்ஷன் ஆப்பரேட்டரை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுக்குறேன். ஸோ நான் கொடுக்குற இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் என்னென்ன டெக்ஸ்ட் கொடுக்குறேனோ இது அப்படியே என்னோடய கன்சோலில் வந்து எனக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். and then I am using return 0. ஸோ இந்த return 0ங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட யூசேஜ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இங்கே எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர் பை டிஃபால்ட். ஸோ இங்கே நம்ம இன்டீஜர்னு ரிட்டர்ன் டைப் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஆஃப்டர் ப்ராசஸிங் கண்டிப்பாக வந்து எனக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிட்டர்ன் 0ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்குறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ரைட்டிங் அ சிம்பிள் C++ ப்ரோக்ராம். நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஒரு சிங்கிள் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மல்டிபிள் மெசேஜஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹாய் ஹலோ எனக்கு ஒரே லைனில் தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம். எனக்கு நெக்ஸ்ட்டு லைனுக்கு கர்சர் மூவ் ஆகி என்னோடய செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நியூ லைன்லேருந்து பிரிண்ட் ஆகணும்னு நான் இப்போ நினைக்கிறேன். அப்படிங்கிற போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான கமெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இந்த இன்சர்ஷன் ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்டெல் கொடுக்க போகிறேன். இப்போ என்னோடய கர்சர் வந்து என்டெல் கொடுத்த உடனேயே என்னோடய கர்சர் வந்து நெக்ஸ்ட் நியூ லைனுக்கு எனக்கு மூவ் ஆயிரும். அண்ட் இப்போ ஃபர்தராக என்ன பண்ணுறோம், இன்னொரு மெசேஜ் டைப் பண்ணுறோம் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோடய மெசேஜ் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஹாய்னும் செகண்ட் மெசேஜ் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு என்டெல் அப்படின்றதுமே எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் which is present in again in this IO stream and it is referred by using the standard namespace. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ண வேண்டாம், சின்ஸ் நான் இங்கே இப்போ யூஸிங் நேம்ஸ்பேஸ் எஸ்டிடின்றதை வந்து மெயினுக்கு வெளியிலே கொடுத்துட்டதுனால அகெயின் அண்ட் அகெயின் நான் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இதை நான் வந்து ஒரு இடத்துலையும் நான் ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். ஸோ குளோபலாக மெயினுக்கு மேலேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நேம் ஸ்பேஸை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது இல்லாமல் என்டெல்ன்ற கமாண்ட் இல்லாமல் டேரெக்டாக இப்போ நான் கொடுக்குறதா இருந்தால் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு கிவ் /n. இப்போ நான் /n கூட கொடுக்கலாம். ஸோ அது த வே ஆஃப் கிவிங் /n இஸ் ஒரு சிங்கிள் கொட்டேஷன் மார்க்குக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அண்டு இந்த மாதிரி கொடுத்தாலும் வந்து என்டெல் நியூ லைனுக்கு போயிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும் the same message. You can get the same result. ஸோ இதுக்கு வந்து ஒரு \n கொடுக்கணும். ஸோ இதுவும் வந்து another way of writing. ஸோ மல்டிபிள் டெக்ஸ்ட் மெசேஜஸ் நம்ம கொடுக்குறதா இருந்தால் நெக்ஸ்ட்டு நியூ லைனுக்கு கர்சரை மூவ் பண்ணிவிட்டு கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இட் இஸ் ஆல்சோ ஒன் மெத்தட்.
நம்ம எப்படி coutன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு வேல்யூ வந்து யூசர் கிட்டேருந்து நம்ம இனிஷியலைஸ் ஆல்ரெடி யூசர் வந்து ப்ரோக்ராமில் இனிஷியலைஸ் பண்ணுறாங்க ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு. ஸோ வேரியபிள் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் மாதிரி. அந்த கண்டெய்னரில் இப்போ நம்ம வந்து ஒரு பால் போட்டு வைக்கலாம், இல்லைனா ஒரு பென்சில் போட்டு வைக்கலாம், ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு பால் ஒரு பென்சில் ஒரு ரப்பர் போட்டு வைக்கிற மாதிரி நம்ம ஒரு வேரியபிள் அப்படின்ற கண்டெய்னருக்குள்ளே ஒரு வேல்யூவை நம்ம போட்டு வைக்கிறோம். அதுதான் வந்து வேரியபிள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள், இன்டீஜர் அப்படின்றது வந்து ஒரு டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப் இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளை ஒரு வேல்யூக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவை நம்ம எப்படி வந்து cout ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இது பார்க்கலாம் இப்போ. இது வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லைனா ஏதோ ஒரு ஜஸ்ட் பிரிண்டிங் ஆஃப் அ மெசேஜ் கிடையாது. இது வந்து நம்ம அந்த வேல்யூவையே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்ட் ஏ அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு இன்ட் ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன், 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இனிஷியலைஸ் பண்ண இந்த வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் என்னோடய ஆப்ஜெக்ட் cout ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இப்போ எனக்கு வந்து வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால் நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறனோ எனக்கு அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும்னு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் we can leave a space, ஒரு கோலன் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ எனக்கு அந்த வேல்யூ ஏங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகக்கூடாது, ஏன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அது பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டரை வந்து கொடுத்து அதில் நான் ஏயை வந்து வேரியபிள் ஏயை ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்க்கலாம். நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 7. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏன்ற அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருந்துச்சோ அதுதான் எனக்கு இப்போ இங்கே வருது. ஸோ நான் இப்போ ஒரு வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணி அதை இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் 7க்கு. அந்த வேரியபிளை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் லைக் தட் வித்தவுட் டபுள் கொட்டேஷன் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருந்துச்சோ அது மட்டும் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கெட் a value that is stored in a variable as an output.